ஸோ பொரியல் வைக்கும்போதே தொலிய ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன் சட்னி அரைப்போம்னு சொல்லிட்டு 3 நாள் ஆகி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவங்களுமே ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டாங்க. சரி நைட்டு தோசைக்கு ரெடி பண்ணுவோமேன்னு சொல்லி தான் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு தொலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 4 வரமிளகா, நான் 5, 6 போட்டிருக்கேன். உரப்பா நல்லா சாப்பிடுவோன்னு நீங்கள் ஒரு 4 வரமிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே வதக்கி ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸி ஜாரில் போட்டு சின்ன துண்டு புளி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நார்மல் மோடில் அரைச்சிக்கலாம். நார்மல் மோடில் அரைக்கும் போது தண்ணி வந்து நிறைய ஊற்றினா செதறும், ஆனால் தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தாளிசம் பண்ணிவிட்டு அதில் கொட்டாமல் அதுக்கு மேலேயே அரைச்சி வச்சிருந்த சட்னியும் விட்டுட்டு தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கிட்டீங்க சூடு பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த சட்னியை வந்து சூடான தோசைக்கு வந்து சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி சவுச்சோ தூளை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி துறப்படாமல் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.